சூப்பர் 6 டே 1 கான क्वेश्चंस இதெல்லாம். சோ 6 क्वेश्चंस இருக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The work done by a woman in 8 hours is equal to the work done by a man in 6 hours and a boy in 12 hours. சோ ஒரே ஒர்க் தான். சோ அது வந்து women, men and boy மூணு பேரும் பார்க்கறாங்க. women மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 8 hours எடுத்துவாங்க. men மட்டும் அப்படின்னா 6 hours and boy மட்டும் அப்படின்னா 12 hours சொல்றாங்க. If working 6 hours per day, 9 men can complete work in 6 days. Okay. So, how many days can 12 men, 12 women and 12 boys to finish the same work? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா men, women, boys கொடுத்துருக்காங்களா இது எல்லாத்தையுமே நீங்க ஒரே ஜெண்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒன்று விமனா கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல மென்னா கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல பாய்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, சோ அது வந்து உங்க இஷ்டம் தான். ஆனா மெயினா நீங்க எப்படி கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னா இதாவது. So this is the hint. இந்த ஹிண்ட் வச்சு நீங்க கன்வெர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் நான் எடுத்துக்கிறேன் டோட்டல் எப்படி சொல்லலாம் எல்லாமே கன்வெர்ட் பண்ற மாதிரி. ஆனா என்ன பண்றேன் மென்னே நான் எடுத்துக்கிறேன். அப்ப நான் கன்வெர்ட் பண்ண அவசியமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து குறையுது. அப்ப மென் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஈஸி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். விமன் எடுத்தாலும் பாய்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்டெப் வரும். ஓகே, அது நமக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சோ நான் என்ன பண்றேன் டேட்டா மென் வச்சு கம்பேர் பண்ண போறேன். அப்ப 12 மென் சொல்லியிருக்காங்க, இங்க 9 மென் சொல்லிருக்காங்களா. ஓகே, சரி நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். இங்க 12 மென் இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் எல்லாமே மென் கன்வெர்ட் பண்ண போறேன். இப்ப எனக்கு 12 மென் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து நான் என்ன பண்ண போறேன் விமன் மென் கன்வெர்ட் பண்ணேன். ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு மென்னோட கம்பாரிசன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப விமன் மென் கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? விமன் வந்து 8 hours ஒர்க் பண்ணாங்களா, மென் வந்து 6 hours ஒர்க் பண்றாங்க. விமன் வந்து 8 hours ஒர்க் பண்றாங்க, மென் வந்து 6 hours ஒர்க் பண்றாங்க. இது ரெண்டு ஈக்குவல்ங்கிறாங்க. ஆனா இங்க 1 விமன் 1 மென் தான் இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் டைமை ஈக்குவல் பண்ண போறேன். டைம் எப்படி ஈக்குவல் பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ 4 hours தேவைப்படுது. 5 பேர் ஒர்க் பண்றதுக்கு 5 men ஒர்க் பண்றது 4 hours தேவைப்படுதுன்னா 5 hoursல 4 men ஒர்க் பண்ணா போதும். 3 hoursல 17 men ஒர்க் பண்ண அப்படின்னா 17 hoursல 3 men ஒர்க் பண்ணா போதும். அதாவது டைமும் மென்னும் இன்வெர்ஸா இருக்கும். அப்ப இது யூஸ் பண்ணா எப்படி பண்ணலாம்? 8 hours 1 women, 6 hours 1 menங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் 1 hour 6 men கன்வெர்ட் பண்ணலாமா? 1 hourக்கு 6 men. இங்க வந்து அதே 1 hourக்கு 8 men தேவைப்படுறாங்க. இப்ப கிளியரா ஹவர்ஸ் டைம் வந்து நான் ஹவர்ஸ் சாரி டைம் வந்து மென்னா கன்வெர்ட் பண்ணிட்டேன், மென்ன வந்து டைமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ 1 hourக்கு 8 women தேவைப்படுறாங்க. அதே 1 hour வேலை பார்க்க 6 men தான் போகுது. நம்மளுக்கு தேவை எடுத்துனா 12 women சொல்லியிருக்காங்க. இப்ப 12 women மென் கன்வெர்ட் பண்ண எப்படி? சோ 12 women அதாவது 8 women பாக்குற வேலைய 6 men வேலை பாக்குறாங்க. இப்ப நான் வந்து 12 women தேவைப்படுது. அப்ப எத்தனை men தேவைப்படுவாங்க? 9 men தேவைப்படுவாங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தெரியும்ல, அதாவது சால்வ் பண்ண 9 men தேவைப்படும். அப்ப 12 women இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் 9 men போட்டு சால்வ் பண்ணலாம். சோ கிளியரா? சோ பாக்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதான் கான்செப்ட். இதை வச்சு நீங்க சால்வ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ ஃபார்முலால எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இது பேசிக். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கொஸ்டின் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், குறிப்பிட்ட கொஸ்டின் வந்து லாஜிக்கா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த லாஜிக் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாய்ஸ் பார்க்கலாம். சோ பாய்ஸ் பாருங்க 12 பாய்ஸ். ஓகே, சோ 12 பாய்ஸ் வந்து எத்தனை மென்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் 1 hourக்கு 6 men தான். இங்க அதே மாதிரி 1 hourக்கு 12 பாய்ஸ் தேவைப்படுறாங்க. இப்ப நம்ம 12 பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 12 பாய்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 6 menக்கு ஈக்குவல். நம்ம டேட்டாவே பண்ணிடலாம். 12 பாய்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? 6 menக்கு ஈக்குவல். அப்ப இங்க 6 men போட்டுடலாம். இப்போ மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. மொத்தமா 27 வருமா? 27 வரும். ஓகே, மொத்தமா 27 men வரும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்தமா 27 men வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்ப எரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். சோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்யணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்யணும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவை 27 men வந்து எத்தனை நாள் வேலை செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா மென்னு விமன் பாய்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஜெண்டரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரே ஜெண்டரா மென்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
அப்படின்னா கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எதுக்காக நான் மென் கன்வெர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு மென் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மென் கன்வெர்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். நீங்க விமன் கன்வெர்ட் பண்ணலாம், ஃபைனலா திருப்பி வர்றப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் வரும். அந்த விமனை திருப்பி மென் கன்வெர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மென் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா சால்வ் ஆகும். இப்ப கவனிங்க, if 6 hours per day 9 men can complete work in 6 days. அந்த செயின் ரூல் தெரியும் உங்களுக்கு. சோ செயின் ரூல் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை அந்த டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் தான் மத்த எல்லாத்தையோட இன்வெர்ஸா இருக்கும். அதான் ஹவர்ஸ், அதான் டைம், மென், டேஸ் எது கொடுத்தாலுமே எல்லாத்தையோட டோட்டல் ஒர்க்கும் இன்வெர்ஸா இருக்கும். அப்ப 6 hours வேலை பாக்குறாங்க, 9 men வேலை பாக்குறாங்க, 6 days ஒர்க் பண்றாங்க. டிவைடட் பை டோட்டல் ஒர்க் என்னது, ஒரு ஒர்க் தானே. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 27 men ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், 8 hours ஒர்க் பண்ணணும். அதனால கவனிச்சுக்கோங்க, 8 hours ஒர்க் பண்ணணும். 8 hours ஒர்க் பண்ணணும். எத்தனை டேஸ் தெரியல, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். டேஸ் டிவைட் பை அதே ஒன் ஒர்க் தான். ஓகே சார், பிரச்சனை இல்லை. ஓகே 1 கேன்சல் ஆயிரும். சோ இங்க 8 6 ஓகே சார் 9 இங்க 3 டைம்ஸ் போமா. சோ 3 ங்க 2 டைம்ஸ் போகும், 2 ங்க 4 டைம்ஸ் போகும், இங்க 2 ங்க இங்க 3 போகும். சோ ஈஸியா இருக்கா. சோ d equal to 3/2 வரும். சோ 1/2 டேஸ். எப்பவுமே உங்களுக்கு டெசிமல்ல இருக்காது, டேஸ்ங்கிறது ஃபிராக்ஷனா தான் இருக்கும். அதுவும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா தான் இருக்கும். ஓகே சோ கிளியரா. சோ இங்க இந்த 27 men கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே அதை மட்டும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். ஓகே மத்தபடி இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகே சோ செயின் ரூல் அப்படியே செயின் ரூல் ஃபார்முலா தான். ஓகே செயின் ரூல் ஃபார்முலா இல்ல, செயின் ரூல் லாஜிக்கே தான். கிளியர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க. Ram decided to plough a farmland in 50 days. He employed 50 men in the beginning and 50 more after 35 days and complete the construction in a stipulated time. Okay, கொடுத்துக்க டைத்துல வேலையை முடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். If he had not employed the additional men, how many days behind the schedule would it have been finished? அதாவது அடிஷனல் அந்த 50 பேர்த்து நான் சேர்க்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. அதான் क्वेश्चन. How many days behind the schedule அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. கவனிங்க, 50 days ஒர்க் பண்றாங்க. 50 days ஓகே டீன் போட்டுருக்கேன். 50 days ஒர்க் பண்றாங்க. இது ரெண்டா பிரிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 35 days, அதுக்கப்புறம் 35 days தான். சாரி, அதுக்கப்புறம் 15 days. ஃபர்ஸ்ட் 35 days எத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, 50 men வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்துள்ள 15 days நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா 50 workers more. ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேர்த்து சேர்க்கிறேன். அப்ப ஏற்கனவே 15 50 பேர் வேலை பாக்குறாங்க. நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு 100 பேர் சேர்த்துறேன். 50 men இங்க 100 men. இந்த 100 men சேர்ந்து 15 days ஒர்க் பண்றாங்க. டோட்டலா எனக்கு 50 days கணக்கு வந்துருது. ஓகே டோட்டலா எனக்கு 50 days கணக்கு வந்துருது. சப்போஸ் இந்த 50 men நான் சேர்க்காம இருக்கேன், எக்ஸ்ட்ரா 50 men சேர்க்காம இருக்கேன் அப்படின்னா எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா வரும்னு கேட்கறாங்க. அப்ப இதை மட்டும் நீங்க எடுத்தா போதும். ஓகே ஏன்னா இது வந்து அவங்க 50 தான் சேர்த்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 men சேர்க்காம இருந்தாலும் சேர்க்காட்டியும் உங்களுக்கு 35 days தான் முடியும். இதான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். அப்ப இதை நான் வெளியே எடுக்கணும். அப்ப 100 persons வந்து 15 days ஒர்க் முடிக்கிறாங்க. 100 men வந்து 15 days ஒர்க் முடிக்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா அந்த 50 men சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா 50 persons தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. 50 persons எத்தனை நாள் ஒர்க் முடிச்சிருப்பாங்க. சோ பார்த்தோன்னு சொல்லிடலாமா. சோ men வந்து குறையிறாங்களா, அப்ப டேஸ் வந்து அப்படி டபுள் ஆகும். சோ 30 days ஆகும். கிளியரா. அப்ப ஏற்கனவே ஒரு 35 days நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், பிளஸ் ஒரு 30 days, ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு 65 days வருது. 65 days வருது. இது ஒரு கிளியர் தானே. ஆக்சுவலா ஒர்க் முடிக்கிறது வந்து 50 days முடிக்கணும். எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, 15 days எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பிளஸ் 15 போட்டோம்னா 65. அப்ப ஆன்சர் வந்து 15 days எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, எவ்வளவு எத்தனை நாள் அதிகமா வந்திருக்கு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து 15 days. சோ கிளியரா. இந்த क्वेश्चन பாருங்க. The seller calculated his intended selling price at 6% profit on the cost price of the product. அதாவது 100 ரூபாய் பொருளை நான் என்ன பண்ணிருக்கேன், 106 rupees நான் வித்திருக்கேன். 6% அதிகமா வச்சிருக்கேன். However, owing some mistake while selling the units and the 10th digit of the selling price got interchanged. Okay, this reduced the profit by 180 and the profit percentage to 2.4%. What's the cost price of the product? So, basic question தான். So, இதான் மெயினான क्वेश्चन. This reduced the profit by 180. அதாவது ஒரு லாபம் பார்த்திருக்கேன், அந்த லாபத்துல இருந்து எனக்கு எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு, 180 rupees ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த 180 rupees வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்பேர் பண்றப்ப 2.4% மாறி இருக்கு. 2.4% ரெடியூஸ் ஆகல, 2.4% மாறி இருக்கு. அதாவது 100 ரூபாய் பொருள்ல நான் எவ்வளவு குத்திருக்கேன் அப்படின்னா 102.4 rupees குத்திருக்கேன். அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு எனக்கு, 3.6 rupees கம்மியா இருக்கா சார், 3.6% கம்மியா இருக்கா. இங்க எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, 180 rupees கம்மியா இருக்கு. அப்ப ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணலாம்ல.
அப்போ 180ங்கிறது 3.6% அப்படின்னா 100% எவ்வளவு? சோ சால்வ் பண்ணினா அவன் ஆன்சர் வந்து 5000. கிளியரா? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, சோ ரெண்டையும் கம்பேர் பண்ண போறீங்க அவ்வளவுதான். சோ மெயினா இந்த இடத்துல வந்து 2 ரொம்ப முக்கியமான வேர்டு. பை போட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படி கொஸ்டினே மாறிடும். பை 2 ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பைனா அதாவது 106ல இருந்து 2.4% கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 2 அப்படின்னா 100ல இருந்து ஒரு 2.4% மாதிரி எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இல்லையா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஜிம் sells a book to Carvey. Okay, so at a profit of 20%, Carvey to Sid at a profit of 25%. Now Sid sells the book at a loss of 10% to Simba. At what percentage loss should Simba sell this book now so that the selling price becomes equal to Jim's cost price? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிடுறேன். ஒரு ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். நீ 100 எடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஜிம் வந்து என்ன பண்றாங்க, கேரிக்கு விக்கிறாங்க. கேரி என்ன பண்றாரு, சிட்டுக்கு விக்கிறாரு. ஓகே, சோ எஸ்ஐடின்னு போட்டுக்கிறேன். ஆனா சிம்பான்னு இருக்கனால எஸ்எஸ் போட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப சிட் என்ன பண்றாங்க, சிம்பாக்கு விக்கிறாங்க. எஸ்ஐஎம். சோ அவ்வளவுதான். அப்ப சிம்பா வந்து ஃபைனலா விக்கணும். சோ அது என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்ப ஜிம் வந்து கேரிக்கு விக்கிறப்ப 20% ப்ராஃபிட் பார்த்திருக்காரு. சோ 20% என்னது 1/5. அப்ப 5 ரூபா பொருள் 6 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 5 ரூபா பொருள் 6 ரூபாய்க்கு வித்திருக்கேன். கிளியர்? சோ அதே மாதிரி சிட்டு பாத்தீங்கன்னா 25% 1/4. அப்ப 4 ரூபா பொருள் நான் என்ன பண்ணிருக்கேன், 5 ரூபாய்க்கு வித்திருக்கேன். சோ சிட்டு வந்து சிம்க்கு விக்கிறப்ப லாஸ் ஆஃப் 10%. இப்ப 10 ரூபா 1 ரூபா 1/10, அதாவது 10 ரூபா பொருள் 1 ரூபா கம்மியா வித்திருக்கேன். அப்ப 10 ரூபா பொருள் 1 ரூபா கம்மியா வித்திருக்கேன், 9 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஓகே, இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ எல்லாம் ரேஷியோ தானே. சோ ரேஷியோ வந்து கேன்சல் பண்ணலாமா, அதாவது கேரி கேன்சல் ஆயிடும், சிட் அண்ட் சிட் கேன்சல் ஆயிடும். அப்ப ஜிம்மோட காஸ்ட் பிரைஸும் சிம்பாவோட காஸ்ட் பிரைஸும் நமக்கு கிடைச்சிடும். கிளியர்? அப்ப 5 இங்க 5 கேன்சல் ஆயிடுமா. சோ இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க 2 போகும், இங்க வந்து 3 டைம்ஸ் போகுமா. அப்ப 2 into 10 20 வரும். நம்ம ஃபைனலா இங்க என்ன கிடைக்கும், ஜிம் அண்ட் சிம்பா. ஓகே, ஜிம் அண்ட் சிம்பா வரும். சோ 20 and 9 3 27. அதாவது ஜிம்மோட காஸ்ட் பிரைஸ் 20 இருக்கு, சிம்பாவோட காஸ்ட் பிரைஸ் வந்து 27 இருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சிம்பாங்கிற பர்சன் வந்து ஏதோ பர்சன்டேஜ் லாஸ் விற்கணும். அப்படி லாஸ் வித்தானா ஜிம்மோட காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சோ ஜிம்மோட காஸ்ட் பிரைஸ் என்னது 20. அப்ப எனக்கு சிம்பாவுக்கு என்ன வரணும், 20 தான் வரணும். அப்ப நான் எவ்வளவு லாஸ் விற்கணும், 7 rupees லாஸ் விற்கணுமா. 7% இல்ல 7 rupees. ஆனா அவங்க கேட்ட பர்சன்டேஜ். சோ பர்சன்டேஜ் இனிமே தான் கால்குலேட் பண்ண போறோம். 7 rupees நான் லாஸ் விற்கணும். அப்ப 7 divided by 27 into 100 போட்டு சால்வ் பண்ணினா ஆன்சர் கிடைச்சிடும். சோ 27 தான் 7 rupees கம்மி பண்றேன். சோ divided by 20 into 100 போட்றாதீங்க. divided by 27 into 100. சோ சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 25.92. நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிருக்கேன், நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சோ 25.92%. இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? லாஸ், ஏன்னா क्वेश्चन லாஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ லாஸ் கிளியரா? A train traveled at 96 kilometers per hour completely crosses another train having half its length and traveling in the opposite direction at 84 kilometers per hour in 6 seconds. It also passes a railway platform in 45 seconds. அப்படினா length of the platform என்னன்னு கேக்குறாங்க. சோ பேசிக்கான ஃபார்முலா என்னது, distance equal to speed into time. இத வந்து நீங்க மைண்ட்ல நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். லாஜிக் எதுவுமே யோசிக்க அவசியம் கிடையாது. ஃபார்முலா மட்டும் யோசிச்சு மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் கிராசஸ் another ட்ரெயின்ங்கிறாங்க. அப்ப 2 ட்ரெயின் வருதா. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைம், ஸ்பீட் டைம்னா ட்ரெயின் 1 பிளஸ் ட்ரெயின் 2 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் என்ன வருது, 96 84 வருதா. சோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப 96 பிளஸ் 84 இன்டு டைம் டேக்கன் 6 செகண்ட்ஸ். இப்போ பாருங்க, 96 பிளஸ் 84 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இது பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இருக்கு. எனக்கு வந்து மீட்டர்ஸ்ல தான் ட்ரெயினோட லென்த் இருக்கணும். அப்ப நான் இதை என்ன பண்றேன்னா இன்டு 5/18 நான் மல்டிப்ளை பண்றேன். சோ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா மீட்டர்ஸ் கன்வெர்ட் ஆயிரும். மீட்டர் per second கன்வெர்ட் ஆகும். செகண்ட் கேன்சல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மீட்டர்ஸ் வந்துரும். என்ன சொல்லியிருக்காங்க, சோ another train having half its length அப்படிங்கிறாங்க. அப்ப ட்ரெயின் 1 ஒரு லென்த்தா இருந்துச்சுன்னா ட்ரெயின் 2 வந்து அதோட பாதியா இருக்கு. அப்ப ட்ரெயின் 1 பிளஸ் ட்ரெயின் 2 நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெயின் 1 பிளஸ் ட்ரெயின் 1 டிவைடட் பை ட்ரெயின் 2 டிவைடட் பை 2 போடலாமா.
train 1 plus train 1 divided by 2 ன்னு போடலாம். இல்லைன்னா வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா train 1 எப்படி எழுதலாம் 2 times of train 2 ன்னு எழுதலாமா 2 times of train 2 plus train 2 இப்படி கூட எழுதலாம். ரெண்டும் ஒரே தான். ஓகே so equal to so என்ன நமக்கு 180 வருமா 180 into 6 into 5 divided by 18. so இங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3 of train 2 ன்னு வரும். ஓகே so நம்ம டேட்டாவை எழுதிறேன் நான். so இங்க வந்து train 2. ஓகே so train 2 equal to so divided by 3 ன்னு வந்துருப்பாங்க. so divided by 3 ன்னு வந்துரும். இப்போ இங்க நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 times போகும். so இங்க 3 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா divided by 3 ன்னு வரும். ஓகே இந்த 2 வந்து கீழே போயிடுச்சுன்னா அப்படின்னா divided by 3 ன்னு வரும். so இங்க வந்து 2 times போகும். so 5 to 10 100 வரும். so அப்ப train 2 ஓட வேல்யூ வந்து 100. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க train traveling தான் சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இது செகண்ட் ட்ரெயின் அவங்க பத்தி எதுவுமே சொல்லல. ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் என்ன பண்ணிருக்கு ரயில்வே பிளாட்ஃபார்ம் தாண்டி இருக்கு. அப்ப train 2 வந்து 100 அப்படின்னா train 1 என்னவா இருக்கும் அப்படி டபுளா இருக்குமா அப்ப train 1 என்னவா இருக்கும் 200 மீட்டர்ஸா இருக்கும். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். டேரக்ட்லி 100 சால்வ் பண்ணிடாதீங்க. என்ன கேட்காங்க train 1 பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப அதே தான் distance equal speed in time. அப்ப 200 plus platform length இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த ஸ்பீட் இன்டு டைம். அப்ப ஸ்பீட் எவ்வளவா இருக்கும் 96 இருக்கும். 96 இன்டு டைம் டேக்கன் வந்து 45 செகண்ட்ஸ் இன்டு இத பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர், இது பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப இன்டு 5/18 கண்டிப்பா போடணும். சோ கிளியரா? சோ இப்ப சால்வ் பண்ணா 2 டைம்ஸ் போமா. சோ 2 டைம்ஸ்னா இது வந்து 5 டைம்ஸ் போகும். சோ இத திருப்பி நம்ம சால்வ் பண்ணா அப்படின்னா 48 டைம்ஸ் போகும். சோ அப்ப 48 இன்டு 5 இன்டு 5 னா 25. 25 நம்ம எப்படி எழுதலாம் 100/4 ன்னு எழுதலாமா? அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 and 2 வரும். அப்ப p equal to 1200 minus of 200. So platform length வந்து 1000 meters. So clear ஆ? மேக்ஸிமம் இந்த மாதிரி क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. எதுல மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இந்த கன்வர்ஷன்ல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சோ இந்த கன்வர்ஷன் வந்து போடணுமா போடக்கூடாதா ஒரு இதுல கன்வர்ஷன் போட்டுருப்பாங்க இதுல போடாம விட்டுருவாங்க. இதுல போட்டு இதுல போடாம விட்டுருவாங்க. இல்லாட்டி 18/5 மாத்தி போட்டுருவாங்க. சோ இந்த இதுல மட்டும் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ இத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சோ லாஸ்ட் क्वेश्चन. சோ என்ன சொல்லிருக்காங்க two places A and B at a distance of 480 kilometers. ஓகே சோ A இருக்கு இங்க B இருக்கு. சோ இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா 480 ஆ இருக்கு. டோட்டலா 480 இருக்கு. So Sita started from A towards B at a speed of 40 kilometers. Okay, இங்க Sita start பண்றாங்க 40 kilometers per hour ஸ்பீட்ல போறாங்க. After 2 hours Geeta started from B. இங்க Geeta ஸ்டார்ட் பண்றாங்க 2 மணி நேரம் கழிச்சு 60 kilometersல போறாங்க. அப்ப 2 மணி நேரம் கழிச்சு போறாங்க அப்படின்னா சோ கீதாங்கிறவங்க அப்படி நிக்கிறாங்க. சீதா மட்டும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருப்பாங்களா? அதுக்கப்புறம் தான் கீதா டிராவல் பண்றாங்க. நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பார்க்கணும் 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணணும். அப்ப இவங்க 2 hours டிராவல் பண்ணிருக்காங்க. 2 hours எவ்வளவு டிராவல் பண்ணிருப்பாங்க ஒரு 80 kilometers டிராவல் பண்ணிருப்பாங்க. அப்ப 480 ல 80 போச்சுன்னா ரிமைனிங் 400 kilometers இருக்கு. கிளியரா? ஓகே சோ அப்ப இங்கதான் சீதாங்கிறவங்க இங்க வந்துட்டாங்க. கிளியர்? சோ ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. ஓகே சீங்கிற பிளேஸ்ல மீட் பண்றாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டைம் டேக்கன் பை ஓகே சோ இப்ப கவனிங்க நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 400 கிடைச்சிருச்சு. ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க 40 and 60 கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணலாம் ரெண்டு ஆட் பண்ணலாமா? அப்ப மொத்த ஸ்பீட் என்ன வருது 100 வருது. அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் கிடைச்சிச்சு. அப்ப டைம் என்னவா இருக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட் டைம் என்னவா இருக்கும் நம்மளுக்கு 4 hours இருக்குமா 4 hours. அப்ப ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணுவாங்க சிங்கிற பிளேஸ்ல எப்ப மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் 4 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம். சோ சீதாங்கிற இங்க இருந்து இங்க போறதுக்கு 4 hours தேவைப்படுது. கீதா இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 4 hours தேவைப்படுது. சீதாவோட ஸ்பீட் வந்து 40. அப்ப 4 into 40 னா 160 kilometers டிராவல் பண்ணுவாங்களா? அப்ப சீதா வந்து இங்க 160 டிராவல் பண்ணுவாங்க. கீதா வந்து 4 hours டிராவல் பண்றாங்க 60 kilometers போறாங்க. அப்ப 240 டிராவல் பண்றாங்க. அப்ப A to B தான் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப A to B ன்னு பாக்குறப்ப சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் யார் டிராவல் பண்ணிருக்காங்க சீதா டிராவல் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து யார் டிராவல் பண்ணிருக்காங்க கீதா டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப சீதா எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காங்க டோட்டலா 240 டிராவல் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி கீதா என்ன பண்ணிருக்காங்க 240 தான் டிராவல் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்காங்க. ஓகே இப்ப கவனிங்க சோ இங்க வந்து கீதா டிராவல் பண்ற 4 hours தான். அப்ப இந்த 240 டிராவல் பண்றதுக்கே கீதாக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் 4 hours ஆயிருக்கு. ஏன்னா இங்க ரீச் பண்ணிட்டு திருப்பி இங்க போய் அவங்க ரீச் ஆயிட்டாங்க. மீட் பண்ணிட்டு ரீச் ஆயிட்டாங்க. அதான் கேட்டீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டைம் டேக்கன் டைம் டு ரீச் a destination from C. C ல இருந்து கீதா போய் ரீச் ஆறதுக்கு 4 hours தேவைப்படுது. அதே மாதிரி C ல இருந்து B போய் ரீச் ஆறதுக்கு அதாவது சீதா போய் ரீச் ஆறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க 240 டிராவல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours எடுத்துக்காங்க. அடுத்து 4 hours மொத்தம் 6 hours எடுத்துக்காங்க.
சீதா வந்து 6 hours எடுத்திருக்காங்க. இப்ப கீதாவுக்கும் சீதாக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது நம்மளுக்கு? 2 hours வருது. சார் நம்ம ஃபார்முலா எதுவுமே பெருசா யூஸ் பண்ண மாதிரி இல்ல, அப்படியே டயக்ராம் வரைஞ்சு அதை பத்தி நம்ம சால்வ் பண்றோம். ஆன்சர் வந்து 2 hours தான் உங்களுக்கு ஆன்சர். சார் நீங்க வேணா திருப்பி டயக்ராம் வரைஞ்சு சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.